ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கவே நான் வந்துள்ளேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம்தான் நீ கேட்பாய். சாயி, எனக்கு இதை பெற்று தாருங்கள், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று எல்லாவற்றையும் நீ என்னிடம்தான் கேட்பாய். ஏனென்றால் உனக்கு யாரிடமும் கேட்டாலும் அது கிடைக்காது. அதனால் இப்பொழுது எல்லாம் நீ யாரிடமும் எதையும் கேட்பது கிடையாது. உனக்கு என்ன தேவையோ அதை ஓடி வந்து என்னிடம்தான் சொல்கிறாய். சில சமயம் என்னுடைய கோவிலுக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது கூட மன்னிப்பு கேட்பாய். என்று என்னால் வர முடியவில்லை சாயி, அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்ற வார்த்தையை கூட கேட்பாய். தங்கமே, நீ எங்கிருந்தாலும் என்னுடைய ஞாபகத்தில் இருந்தால் போதும். கஷ்டப்பட்டு உன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டு நீ கஷ்டப்பட்டுத்தான் எனக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. என் கோவிலுக்கு வர வேண்டும் இப்படியெல்லாம் ஒன்றுமல்ல. உனக்கு நேரங்கள் கிடைக்கும் பொழுது இந்த அப்பாவை பார்க்க வரலாம். இந்த அப்பாவுடைய கோவிலை கோவிலாக நினைக்காமல் உன்னுடைய தகப்பனுடைய வீடாக நினைத்துக்கொள். எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். இன்றுதான் வர வேண்டும், வியாழக்கிழமை தான் வர வேண்டும், இந்த கிழமை தான் வர வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. உனக்கு எப்படி வர வேண்டும் தோன்றுகிறதோ அப்பொழுது நீ வா. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு சாதிப்பை சாதிக்கப் போகிறாய். என்ன சாய், திடீரென்று இன்ப அதிர்ச்சி தருகிறீர்கள் என்று கேட்கலாம். ஆம், நான் இன்ப அதிர்ச்சி கொடுக்கத்தானே வந்துள்ளேன். பல வழிகளை மனதுக்குள் போட்டு குத்தி குத்தி சித்திரவதையை அனுபவித்து கொண்டு இருக்கும் உனக்கு நான் இன்பத்தை தரவில்லை என்றால் சோர்ந்து போய் விடுவாயே. அதனால்தான் உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வந்தேன். மற்றவர்கள் எல்லோரும் உன்னை பார்த்து இவள் ஏன் இப்படியே இருக்கிறாள், இவளுக்கென்று ஒன்று உருவாக்கி கொள்ளவே இல்லை, சிறு வயதிலிருந்து இவள் எதற்குத்தான் இருக்கிறாள், ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்று போராடுவது கிடையாதா என்று நினைக்கிறார்கள். உன் காதுபடவே பேசுகிறார்கள். நீ எதை போராடுகிறாய், எந்த விஷயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பது அவர்களுக்கு தெரியாது. உனக்கு தெரியும். நீ எந்த விஷயத்தில் ஜெயிக்க வேண்டும், எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று போராடுகிறாய் என்பது உனக்கு தெரியும். அவர்கள் எது வேண்டுமானாலும் பேசட்டும். உன்னை பற்றி கூட்டமாக உட்கார்ந்து பேசுவார்கள். என்ன பேசுவார்கள்? நீ ஏதாவது செய்ததை பேசுவார்கள். இல்லை என்றால் அவர்களே ஏதாவது ஒரு விஷயத்தை, நீ செய்யாத விஷயத்தை கோத்து கோத்து இது நீ செய்தாய் என்று சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை பேச போகிறார்கள். அவர்களுக்கு ஆக மொத்தம் நேரத்தை கழிப்பதற்காக உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். இதுக்கு உபயோகம் ஆகட்டும். அவர்களுக்கு பொழுதுபோக்குக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள். பேசட்டும். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேச வேறொருவன் முளைத்திருப்பான். அது அவன் பேசுவான். நீ இதெல்லாம் கவலைப்படாதே. தெரிந்து பேசுவார்கள், ஒன்று தெரியாமல் பேசுவார்கள். இன்னொரு நபர் உன் வாழ்க்கையை பற்றி பேசுவதை நினைத்து நீ வருத்தப்பட்டாயானால் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்றெல்லாம் நீ நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்யலாம் என்பதை மட்டும்தான் யோசிக்க வேண்டும். உனக்கு தினமும் விடிந்தால் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், இன்று குடும்பத்தை எப்படி காக்க வேண்டும், இப்படிப்பட்ட யோசனை. ஆனால் மற்றவர்களுக்கு நீ என்ன செய்திருப்பாய், நீ ஏதாவது செய்து உருப்பிட்டு விடுவாயா என்ற யோசனை. நீ எவ்வளவு விஷயத்திற்கு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறாய் பார்த்தியா? உன்னை பற்றியே அவர்கள் கவலைப்படுகிறார்கள். யாராவது கவலைப்படுவார்களா? ஆனால் உன்னை பற்றி பேசுவதற்காகவே உன்னை பற்றி யோசிக்கிறார்கள். யோசிக்கட்டும், அதில் எந்த ஒரு தவறுமே அல்ல. நீ அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறாய், அதுவும் நல்லதுதான். அவர்கள் செய்வதற்கு அவர்கள் கர்ம வினையானது பயங்கரமாகிக் கொண்டே இருக்கும். அதை யாரும் உணர்வது கிடையாது. கேட்டால் என்ன தெரியுமா சொல்வார்கள்? இந்த ஜென்மத்தில் வாழ்வோம், அடுத்த ஜென்மத்தில் போய் பார்த்து கொள்வோம் என்று. இப்பொழுது என்ன விதைக்கிறீர்களோ அதுதான் நாளை மரமாகும். நாளை எதுவோ செய்கிறீர்களோ அது நாளை ஆகுமா?
கிடையவே கிடையாது. இன்று நீங்கள் செய்யும் நல்லதும் கெட்டதும் நாளை உங்களுக்கானது வரப்போகிறது. அது யாருமே உணர்வது கிடையாது. சிலரோ தெய்வத்தை வணங்குவதே கிடையாது. இவர்களிடமெல்லாம் நீங்கள் எல்லாம் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து என்னை பற்றி பேசாதீர்கள், இல்லை என்றால் அவர்கள் என்னை பற்றி பேசுகிறார்களே என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து கொண்டு இருந்தாயானால் நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும். பல சோதனைகளையே தாண்டிவிட்டாய். இதற்கு மேல் என்ன, யார் என்ன பேசினால் என்ன? உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. கெட்ட நேரமானது முடிந்துவிட்டு நல்ல நேரமானது துவங்கி விட்டது. இனி உன்னுடைய வாழ்வில் நீ செய்யும் விஷயமும் சரிதான், உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரு முயற்சியில் இறங்கினாலும் சரிதான், அது வெற்றிதான். எந்த ஒரு நிலையிலும் அது தோல்வியாக மாறாது. காலங்கள் எப்பொழுதுமே உனக்கான நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டது. இப்படி எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எந்த முறையில் வாழ்க்கையை நீ அமைக்க வேண்டும், இப்படி எல்லா விஷயமுமே உனக்கு காலம் உனக்கு அனைத்தையுமே கற்பித்து விட்டதோ. இனிமேல்தான் நீ அந்த காலம் உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்ததோ அதுபடி நீ நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு நடந்தது, இதற்கு பின்பு நடந்தது, இதெல்லாம் பற்றி யோசிக்காதே தங்கமே. யோசித்தால் எல்லாமே கவலை வரும். நீ ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது கஷ்டமான விஷயத்தை எல்லாம் நினைக்காமல் இன்பமாக நடக்கும் விஷயத்தை மட்டும் மனதுக்குள் வைத்துக்கொள். எது உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளாக இருந்ததோ, அது உன்னுடைய வாழ்வில் காலங்கள் எதை இப்படி செய் என்று சொல்லி கொடுத்ததோ அதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். எந்த ஒரு விஷயத்தையும் மனதுக்குள் போட்டுக்கொண்டே இருந்தாயானால் அது மிகப்பெரிய மன வலியை தான் தருமே தவிர உனக்கு நல்லதை தராது. வலி என்பது ஒருவனை ஆக்குவதற்கல்ல, அழிப்பதற்குத்தான். கவலை என்பது அப்படித்தான். புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கலாம். நீ செய்யும் விஷயத்தில் எல்லாமே நல்லது நடக்கும். காலங்கள் உன்னை நிச்சயமாக கைவிடாது. அதைவிட இந்த சாயாகிய நான் உன்னை ஒரு பொழுதும் ஒரு நாளும் கலங்க விடமாட்டேன். உன்னுடைய வாழ்க்கை சிதைந்து போக விடவே மாட்டேன். கம்பீரமாக எழுந்து நின்று உன்னுடைய வாழ்வில் உச்சத்தையே நான் உனக்கு காட்டுவேனே தவிர இது செய்வேன் இது செய்ய மாட்டேன் என்று சொல்லவே மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ தூரத்தில் இருந்தாய், நானோ அதை இறுக்கமாக உன்னை பிடித்து இழுத்து என் பக்கத்தில் வைத்திருக்கிறேன். என்னுடைய பக்கத்தில் இருக்கும் அனைவருமே மிக மிக பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்னுடைய கைகளானது அதை தடுத்து அவர்களுக்கான சந்தோஷத்தை மட்டும் தருமே தவிர துரோகங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் என்னுடைய கைகளை தடுத்துவிடும். அமைதியோடு இந்த சாயை நம்பி இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சாயாகிய நானே உங்களுக்கு துணை. வாழ்வில் இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்கவில்லை, எதுவுமே நடக்கவில்லை என்று இனிமேல் நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் வாழ்வில் எல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. உதாரணத்திற்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு முள் குத்தினால் உடனடியாக கத்துகிறீர்கள் வலிக்கிறது என்று. அதுவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு மருத்துவரிடம் போய் உங்களுக்கான தேவைகளை உடம்பை சரி பண்ணும் பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு ஊசியை குத்தினால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தாங்கிக் கொள்கிறீர்கள் அல்லவா? அதுபோல கஷ்டங்கள் வந்தால் தாங்கிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு இஷ்டமான காலம் வரும். எல்லாவற்றுக்கும் கவலைப்படாதீர்கள். தாங்கிக் கொள்ளும் மனம் உங்களுக்கு இருந்துவிட்டது என்றால் சீக்கிரத்தில் அந்த கஷ்டமானது ஓடி சந்தோஷமானது பிறந்துவிடும். உங்களுடைய அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன். உங்களுடைய கனவுகளை நான் எப்பொழுதும் கலைக்க மாட்டேன். உங்களுடைய கனவுகள் அனைத்தையும் நானே ஆக்குவேன். உங்களுடைய எதையும் நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாக அமைதியாக ஒவ்வொரு நாளும் இன்பமாகவே இருங்கள். உங்களுக்கு வாழ்வுக்கு தேவையான அனைத்து வழிகளையும் இந்த சாயாகிய நானே காட்டுவேன். எப்படி உன் வாழ்வில் இனி நீ துவங்கும் ஒவ்வொரு விஷயமும் சந்தோஷமே தருமோ அதுபோல உன் வாழ்வில் எல்லாவற்றையும் இந்த சாயே மாற்றுவேன். நம்பிக்கையோடு இரு. பல நல்ல விஷயங்களோ நடக்க இருக்கும் பொழுது உன்னுடைய கவலைகளை மறந்துவிட்டு சந்தோஷத்தை அனுபவித்துக்கொள். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.